இன்னைக்கு என்ன டாபிக்னா, விடுதலை டூ ரோஸ்ட். ரோஸ்ட் போடலான்னு வந்ததுக்கப்புறம் தான், நம்ம ஏன் இந்த விடுதலை டூ படத்த இன்னொரு முறை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சு தான், இந்த வீடியோ வந்து ஒரு டிஸ்கஷன் வீடியோவா மாத்தியாச்சு. எனக்கு என்னதான்பா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் அன் ஆடியன்ஸா நான் என்ன யோசிச்சு, என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த படம் எனக்கு எப்படி இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னா, படம் வந்துட்டு பேசுகிறாங்க, பேசிட்டே இருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இல்லை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லை, ஆச்சா பூச்சா அப்படின்ட்டு எல்லோரும் ஸ்டார்டிங் வந்து ரிவ்யூஸும் வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு கேட்டிருப்பீங்க. எனக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் ஃபீல் ஆச்சு. என்னடா சூரி கேரக்டரை டம்மி பண்ணிட்டாங்க, அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் அந்த கேரக்டர் ஆளே இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறது, நானே கூட சொல்லுங்கள் அப்படி தான் நினச்சிட்டேன். படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கும்போது, ஸோ வெற்றிமாறன் வந்துட்டு அவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த, அது எய்தர் சினிமா ஸ்டைல் ஆர் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல், அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்லிடணும் அப்படின்னு நினச்சி அவர் முயற்சி பண்ணி எடுத்தது தான் இந்த விடுதலை டூ. நினச்சிருந்தா அந்த மஞ்சு வாரியர் போர்ஷன்ஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இன்னும் வந்துட்டு கேரக்டர்ஸ்க்கு டெப்த்து கொடுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லாவே வந்திருக்கும். இந்த படம் வந்துட்டு அப்புறம் என்ன நீ குறை சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. படம் வந்துட்டு இன்னும் எப்படிலாம் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். படம் வந்துட்டு சீன் பை சீன் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். பட் ஆனால் இந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஒரு டைலாக்கும் அவ்வளோ ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது நம்மளுக்குள்ள. பட் ஆமால இப்படி தான் நடக்குது, ஆனால் இப்பயும் நடந்துட்டுருக்கே, நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளே ஒன்று ஒன்றா ஏற்படுது. நம்ம சேதுபதி வந்துட்டு ஒரு விக்ரம் வேதா கேட்ட ஸ்டோரி டெல்லராக இந்த படத்துலேயும் இருக்கிறாரு. கதைகள் ஒன்று சொல்லி அதுக்கு அப்புறம் அந்த கதை எதுக்காக சொல்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஓகே, படம் வந்துட்டு வாத்தியாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த இதில்ப்பா நீ வந்துட்டு ஒரு முக்கியமான குற்றவாளியை அரசு தள்ளி கூப்பிட்டு போகிறாங்க, அவன் எங்கேப்பா கதை சொல்ல விட்டுட்ருக்காங்க, அப்படி ஏதாவது கதையெல்லாம் நீ சொல்லிடுவியா, சொல்கிற வரைக்கும் வாய் திறக்க விட்ருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு தெரியலப்பா. இனி திருப்பி கதையெல்லாம் சொல்ல விட்ருவாங்க அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா சத்தியம் எனக்கு தெரியலை. அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்காகவும் இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதை இந்த சேட்டன் கேரக்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ஊசி கேரக்டர் அது பண்ண தப்பு வந்துட்டு நம்ம சேதுபதி அட்ரஸ் பண்ண வருவார். அதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு கிளைபிரியம் நடந்திருக்கும். ஓகேவா, ரைட்டு. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறது கிளைமேக்ஸ் வந்துட்டு ஓப்பன் எண்டிங்காக இருக்குது, ஒரு கரெக்டான டிஃபைன் வச்சு அவங்க முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தீங்கனாலும் பேக் ஃபயர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அந்த போலீஸ்காரங்களை இந்த கொமெண்டேஷன்கிற கேரக்டர் வந்துட்டு ஜீப்பில் அப்படியே தள்ளி விட்டு வந்துட்டாங்கன்னா, ஸோ கடமையை செஞ்சதுக்கு போலீஸ்காரங்களுக்கு கிடச்ச ஒரு தண்டனை ஒரு ரிவார்டு அப்படிங்கிறத நம்மளே தப்பாக அஸ்யூம் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக பெரிய பேக் ஃபயர் ஆகிருக்கும். ஸோ போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியுமா, அவர் போராட்ட தியாகினா அவர் கொலை வந்துட்டு பண்ணார் இல்லையா, போராட்ட தியாகி எது கொலை பண்ணுறாரு, சட்டத்து முடிவுக்கு வச்சிருக்கலாமே, தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த போலீஸ்காரங்க அடிக்கிட்டு இருந்தால் எப்படி பேசியிருப்பாங்க, இவ்வளோ ஒரு குற்றத்தை பண்ணிக்கிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்துட்டு ஜாலியாக போகிறாங்க, அவங்களுக்காக தான் போகிறாங்கிறத எனக்கு தெரியாமல் சுட்டு கொண்டுட்டாங்க அந்த வாத்தியாருங்கிற கேரக்டர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்ட் நடந்திருக்கும். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கேளுங்க. கிரீடம் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், ரிலீஸ் டைம் வந்தது. அதில் வந்துட்டு நம்ம அஜித் சார் கொலை பண்ணிடுவார் ஒரு ஃபேமிலிக்காக. கொலை பண்ணி ஒரு ஃப்யூச்சர் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி அவர் போலீஸே ஆயிட முடியாது, அப்படி ஒரு கிளைமேக்ஸை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் கிட்டேருந்து பெரிய ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு. அஜித் சார் வந்துட்டு உள்ளே காட்டக்கூடாது, நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர், எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவர் பாசிட்டிவ் எண்டிங் கொடுங்க ஆட்ரிபியூஷன் கத்தி அந்த கிளைமேக்ஸை மாற்றி ஒரு பாசிட்டிவ் எண்டிங் வச்சாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் எண்டிங்ஸை கூட படம் ஓடினது ஓகே, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ எல்லோரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு லாஜிக்காக இருக்குது, இப்படி தான் இருக்கணும் ஒரு கிளைமேக்ஸ் ஆனது, இதுதான் வந்துட்டு நேச்சுரலாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிளைமேக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் எண்டிங்
அப்படிங்கிறது கிடையாது. கதையோட ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தணும். அதுதான் மேட்டர். ஸோ வெற்றிமாறன் சார் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம யாருக்கும் பயாஸ்டாக இருக்க தேவையில்ல. ஆடியன்ஸே வந்துட்டு டிசைட் பண்ணிக்கிட்டோம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம கொட்டுக்காளியை பற்றி பேசுகிறோமா இல்லையா? ஸோ ஓகே, கொட்டுக்காளியை வந்துட்டு இப்போ எண்டிங் வச்சு எப்படி முடிச்சிருப்பாங்க, நம்ம கன்சியூம் பண்ண விதம் எப்படின்னா, கடைசியில் நம்ம சூரிய கேரக்டர் தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஒரு பார்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷனு, அந்த சுற்றி நடக்கிற சிச்சுவேஷன், அந்த சுற்றி நடக்கிற கேரக்டர்ஸோட ஒரு இன்வால்மெண்ட்டு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூரி வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு ஏன் தப்பு அப்படின்ட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். ஸோ ஓகே, அங்கே வந்துட்டு ஓப்பன் எண்டிங் அடி வச்சுட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கிளைமேக்ஸ் வந்துட்டு இதே பிரச்சனை தான் அங்கேயும் நடந்துச்சு. ஸோ இப்போது வேறு ஒரு கமெண்ட் மாதிரி பேசணுன்னா, கிளைமேக்ஸுங்கிறது பாசிட்டிவாக இருக்கணும், எண்டிங்காக இருக்கணும், நெகட்டிவ் எண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நான் பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் படத்துக்கு வச்சுட்டேன். அதுக்காக அந்த கேரக்டரும் அந்த படமும் வந்துட்டு பாசிட்டிவாக போயிடும் கிடையாது. இப்போ வில்லனுக்கு வந்து நெகட்டிவ் தானே. ஸோ வில்லனுக்கு அது ஒரு நெகட்டிவ்ல சைடாக போகும்போது, ஐயோ பாவம் வில்லன் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பரிதாபப்பட்டிருப்பீங்க. இந்த மாஸ்டர் படத்தில் அவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸை வச்சு ஸ்க்ரீன் ப்ளே வச்சும் பார்க்கும்போது கேரக்டர் ரைட்டிங் வச்சு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். இது எண்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சிடர் பண்ணுறது தான் வந்துட்டு கிளைமேக்ஸ். ஸோ இதுதான் கிளைமேக்ஸு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. அது ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சுன்னா அந்த கிளைமேக்ஸு அது அவ்வளோதான். பண்ணலைன்னா இப்போ நிறைய பேர் இங்கே பேசிக்குவோம், இப்படி வச்சிருக்கலாம் அப்படி வச்சிருக்கலாம்னு நிறைய பேர் இங்கே பேசி நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு பேக் ஃபயரான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சு வாரியர் கேரக்டரு அவங்க பெருசாக இம்பேக்ட் ஏற்படுத்தலை. ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த தமிழரசி கேரக்டரை வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அந்த கேரக்டர்னால தான் கதையை நடக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இந்த மஞ்சு வாரியர் கேரக்டரு அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலாம். மேபி அவன் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி அந்த ஒரு இம்பேக்டான டயலாக் இருக்கும். என் பாடி வந்து சேதுபதி சொல்லுவார், அதாவது வாத்தியா கேரக்டர் சொல்லும், என் பாடி வந்துட்டு போலீஸ்காரங்க நீ சுட்டு போட்டுட்டாங்கன்னு கிளைம் பண்ணாத. சப்போஸ் நீ கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உனையும் வச்சு ஒரு கதை காசிப்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அது தனிப்பட்ட ஒரு கதையாக போய் முடிஞ்சிடும். இதே நீ வரலைன்னா எனக்கு யாரும் கிடையாது, இப்போ யாருக்காக இந்த கொலை பண்ணால் என்ன நோக்கம் அப்படிங்கிறது பேசி பேசி இந்த புரட்சி போராட்டங்கிறது வெடிக்கும் இருப்பார். மேபி அந்த ஒரு லைன், அந்த பர்டிகுலர் லைனுக்காக வேணால் அந்த கேரக்டர் வச்சுருக்கலாம் கூட இருக்கிற மாதிரி சொல்லலாமே தோழியை. அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு நம்ம இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தெரியலை. ஓகேங்களா? ஸோ வெற்றிமாறன் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொமான்டிக் சைடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டார். அவரும் தொட்டு தூரிட்டு இப்படி போயிடுவார். அதுக்கப்புறம் மாறாவே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுவார். இப்போ வந்துட்டு இந்த விடுதலை படத்தில் கிடச்ச ஒரு பாசிட்டிவ்னஸ்க்காக தான் இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அவர் பண்ணியிருப்பாருன்னு தோணுச்சு. மோரோலஸ் இது வந்துட்டு ஒரு சினிமாத்தனமும் எடுக்கல, டாக்குமெண்ட்ரி அண்ட் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இது டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் படம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டைலுக்குள்ளே விழுந்திருக்கும். ஆனால் வந்துட்டு சூரிய ஒரு புதுசாக பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டைல் வரல. பார்ட் 2ல் நம்ம சேதுபதி கேரக்டர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணனால இது வந்துட்டு நடந்துருச்சு. மோரோலஸ் இது என்னங்க, படம் ப்ரொமோட் பண்ணுறதுனா அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஃபீல் பண்ணினா மேபி இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். அவ்வளோதாங்க. சரி, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நானும் வெற்றிமாறன் மாதிரி ஓப்பன் எண்டிங்காக விட்டுறேன்.